அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வையும் மறுமை நாளைய நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய நாம் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு நாளை மறுமையிலே இறைவன் நிறைவான கூலியை தருவதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வாக்குறுதி அளித்திருக்கின்றார். நாளை மறுமையிலே இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவனால் தர இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ அவர்கள் அத்தனை பேருமே அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளையும் வாழ்க்கை முறைகளையும் அமைத்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் முதலில் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு எத்தனையோ அருள்கொடைகளை செய்திருக்கின்றார். அந்த அருள்கொடைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த அருள்கொடைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தாதவர்களாக, அந்த அருள்கொடைகளை எல்லாம் ஒரு அருள்கொடையாகவே நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு எத்தனையோ விஷயங்களை நாம் கடந்து போய் கொண்டே இருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு அருளாகவே தெரியவதே கிடையாது மனிதனுக்கு. எத்தனையோ விஷயங்களை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக எல்லோருக்கும் இருப்பதை போன்று நமக்கும் இருக்கிறது என்று சொல்லி ஏராளமான அருள்கொடைகளை மனிதன் அருள்கொடைகளாகவே நினைக்காமல் கடந்து போகக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான அருள் மனிதனுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள். அந்த அருளை அடைந்திருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் அதை அருளாக நினைக்காமல், அதற்கு நன்றி செலுத்தாமல், அந்த அருள்கொடைகளை சரியான முறையில் பராமரிக்காமல் நாம் அதை வீணடித்து கொண்டிருக்கின்றோம். அது எந்த அருள்கொடை என்று சொன்னால், இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அருள். யாரெல்லாம் இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கிறார்களோ, பிள்ளைகளை இறைவன் தந்திருக்கின்றானோ, அந்த பெற்றோர் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் இறைவன் செய்திருக்கக்கூடிய அருள் என்பதை மறந்தவர்களாக எல்லாருக்கும் இருப்பதை போன்று நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லோருக்கும் கிடைத்திருப்பதை போன்று நமக்கும் பிள்ளைகள் கிடைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சர்வ சாதாரணமாக அந்த அருள்கொடைகளை நாம் அலட்சியம் செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் சொல்லி காட்டுகின்றான், நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தருகின்றேன், நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை தருகின்றேன், நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண்களையும் சேர்த்து தருகின்றேன், நான் நாடியவர்களை மடலாகவும் ஆக்கி வைத்து விடுகின்றேன். ஒன்றுமே இல்லாத, குழந்தை செல்வமே இல்லாத ஒரு நிலையில் ஆக்கி வைத்து விடுகின்றேன் என்று சொல்லி மனிதனுக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய அருளாக குழந்தை செல்வத்தை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த குழந்தை செல்வம் மிகப்பெரிய அருள் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், இதை இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள். கொஞ்சம் வெளி உலகத்தை போய் பார்த்தோம் என்று சொன்னால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களிடத்தில் அந்த பிள்ளைகள் இல்லாத அந்த தம்பதிகளிடத்தில் கேட்டால் அந்த பிள்ளைகளுடைய வலியை உணர்வார்கள். எத்தனையோ வருடங்களாக இருக்கும், குழந்தை இல்லாமல் இருப்பார்கள். எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்திருப்பார்கள், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக, தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் அவர்கள் செலவிடுவதற்கு தயாராக இருப்பார்கள். எவ்வளவு லட்சம் வேண்டும், என்ன செய்யணும், நான் எல்லாத்தையும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன், எனக்கு ஒரு வாரிசு கிடைத்தால் போதும், அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், எனக்கு ஒரு வாரிசு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கக்கூடிய எத்தனையோ தம்பதிகளை பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைவன் எவ்வளவோ நபர்களுக்கு குழந்தை செல்வத்தை அழகான முறையிலே தந்திருக்கின்றார். இந்த குழந்தை செல்வத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் இதை பற்றியும் நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் எந்தெந்த அருள்கொடைகளை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றானோ, எந்தெந்த அருள்கொடைகளை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த அருள்கொடைகளை எல்லாம் பற்றி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கணக்கு கேட்டே தீருவான். கணக்கு கொடுக்காமல் நம்மளால் நகரவே முடியாது.
நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அழகான முறையில் கழிந்து கொண்டே இருக்கின்றது. எத்தனையோ வருடங்களை கழித்து விட்டோம், இன்னும் கொஞ்ச காலம் வாழ போகிறோம், அடுத்து எல்லோருக்கும் ஏற்பட்டதை போன்று நமக்கு மரணம் ஏற்பட போகிறது என்று சொல்லி நாம் சர்வ சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமோ, என்னென்ன அருள்படைகளை எல்லாம் நாம் அனுபவித்தோமோ அத்தனை நாட்களுக்கும் உரிய கணக்கை இறைவனிடத்தில் கொடுத்தே ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நாளைக்கு மறுமையில் எல்லா அருள்கொடைகளையும் பற்றியும் விசாரிப்போம் மனிதனிடத்தில். எதையும் விட்டுவிட மாட்டோம், எந்த அருளையும் அல்லாஹ் விட்டுற மாட்டோம். எதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறானோ அத்தனையும் பற்றி விசாரிப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியே. எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்கிறது, யாருக்கும் பொறுப்புகள் வழங்கப்படாமல் இருக்கிறதே கிடையாது. அவரவர்களுக்குரிய பொறுப்புகள் என்று நிச்சயமாக இறைவன் தந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. கணவன் மனைவிக்கு பொறுப்புதாரி, மனைவி கணவனுக்கு பொறுப்புதாரி, தொழிலாளி முதலாளிக்கு பொறுப்புதாரி, முதலாளி தொழிலாளிக்கு பொறுப்புதாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறீங்க. பெற்றோர்களே, நீங்கள் நாளைக்கு உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே பிள்ளை செல்வம் என்று சொல்லக்கூடிய இந்த செல்வத்தை கொடுத்துருக்கிறானே, இந்த பிள்ளை செல்வத்தை நாளை மறுமையில் இறைவன் விசாரிப்பான். உனக்கு பிள்ளையை கொடுத்தனே, இந்த பிள்ளையை நீ எந்த விதத்தில் வளர்த்தாய், எந்த விதத்தில் நன்மை செய்யக்கூடியவனாக நீ ஆக்கி வைத்தாய் என்று சொல்லி நாளைக்கு மறுமையில் இறைவன் விசாரிக்கக்கூடியவனாக இருப்பான். அதை பற்றியும் நாம் நாளைக்கு மறுமையில் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறார்கள், நம்மளுடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், நல்ல உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். நாம் கஷ்டப்பட்டால் கூட நம்மளுடைய பிள்ளைகள் அந்த கஷ்டத்தை பார்க்காத அளவிற்கு நல்ல உயர்ந்த நிலையை அடைந்தவர்களாக, நல்ல தகுதிகளை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுகின்றோம். இப்படி ஆசைப்படாத என்ற பெற்றோருமே கிடையாது. சாதாரண பிளாட்பாரத்தில் படுத்திருக்கக்கூடிய பெற்றோராக இருந்தாலும் சரிதான், மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய பெற்றோராக இருந்தாலும் சரிதான், எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளை ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், சமூகத்தில் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா பெற்றோர்களுமே நினைக்கிறார்கள். ஆனால் அதை வளர்க்கக்கூடிய முறையில் நாம் எந்த அளவிற்கு நல்ல முறையை, நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எல்லா பிள்ளைகளுமே நல்ல விதமாக வளர்த்து அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோமா, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோமா என்று சற்று சிந்தனை செய்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்ப்பது என்று சொன்னால், பெரும்பாலான பெற்றோர்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பிள்ளைகள் எதையெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அதையெல்லாம் நாம் செய்து கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களை நல்ல விதையில் நல்ல முறையில் நாம் வளர்த்து விட்டோம். அவர்களுக்கு நல்ல ஆடைகள் தேவைப்படுதா, ஆசைப்பட்டு எதை கேட்குறாங்களா அதையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா நம்ம நல்ல முறையில் அந்த பிள்ளைகளை வளர்த்துட்டோம். நல்ல உணவுகளை கொடுக்குறோம், நம்ம பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்துட்டோம். நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டோம், நல்ல முறையில் நம்ம பிள்ளையை வளர்த்துட்டோம் அப்படின்னு நினைத்து கொண்டு நாம் நம்மை சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கணும். ஆனால் உண்மையிலேயே பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து என்பது இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய வகையில் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே தான் இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்று சொல்ல அடிப்படையில் அதிகமான அளவிற்கு பாசத்தை கொடுத்து அந்த பாசமே பிள்ளைகள் தவறு செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு பிள்ளையை பெற்றிருப்பாங்க, அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம். அந்த பிள்ளையை பாசம் காட்டுறோங்கிற அடிப்படையில் எதையுமே கண்டிக்க மாட்டாங்க. என் பிள்ளை எது செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பாசம் காட்டி அந்த பாசமே அந்த பிள்ளையை வழிகெடுப்பதற்குரிய ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது. பிள்ளைகள் மேலே
வைக்கக்கூடிய பாசம் என்பது ஒரு அளவுக்கு மேலே போய் எப்படி ஆகிடுதுன்னு சொன்னால், அந்த பிள்ளையை யார் பேசினாலும் எதுவுமே அவங்களால தாங்கவே முடியாது. அவங்களும் கண்டிக்க மாட்டாங்க. அவர்களை சுற்றியுள்ளவர்கள் ஏதாச்சும் அந்த பிள்ளை தப்பு செய்துன்னா அதை சுட்டி காட்டினால் கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சமூகத்தில் அந்த பிள்ளைகளால் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது என்று சொன்னால், யாரெல்லாம் அதிகமான அளவிற்கு பாசம் காட்டி வளர்க்கப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி ஆகிறதுன்னு சொன்னால், தோல்வி மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை உடைய பிள்ளைகளாக மாறுகிறது. பாசங்காட்டி அதிகமான அளவிற்கு வளர்த்ததினால் அதனால் எந்த ஒரு தோல்வியையும் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் மன வலிமை இல்லாத பிள்ளைகளாக மாறிவிடுகிறது. சமூகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு அந்த பிள்ளைகள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள பிள்ளைகளாக ஆகிவிடுறாங்க. பாசம் காட்டினா மட்டும்தான் அந்த பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் திட்டுனாங்க, கொஞ்சம் கண்டிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் துவண்டு போகக்கூடியவர்களாக, சோர்ந்து போகக்கூடியவர்களாக, எந்த ஒரு விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அந்த பிள்ளைகள் சமூகத்திலே பலகீனமான ஒரு நிலையிலே ஆளாகிறார்கள். பிள்ளைகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளை வளர்க்குறோங்கிற பேரில், பாசம் காட்டுறோங்கிற பேரில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள். ஏதாச்சும் ஒன்று ஆசைப்பட்டு கேட்டுட்டு நம்ம என்ன நினைக்கிறாங்க பெற்றோர்கள், நம்ம பிள்ளை தானே, எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துடணும், நம்ம தான் அனுபவிக்க முடியாமல் போய்ட்டு நம்ம பிள்ளைகளாவது நல்ல விதமாக வளரட்டுமே, எதை கையை காட்டினாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க, எதை ஆசைப்பட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய மனதில் என்ன நினைப்பு அப்படின்னு பார்த்தால், என் பிள்ளை எதை கேட்டாலும் நான் உடனே செஞ்சு கொடுத்துறேன், நான் நல்ல பெற்றோர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலை எந்த அளவிற்கு கொண்டு போகிறோம் என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளால் எப்போதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாத நிலை பெற்றோர்களால் ஏற்படுகின்றதோ அதை தாங்கி கொள்ள முடியாத நிலைக்கு பிள்ளைகள் ஆளாக்கப்படுகிறார்கள். ஏதாச்சும் உடனே கேட்கணும், கேட்ட உடனே கிடைக்கலன்னு சொன்னால் அதால் தாங்கிக்கவே முடியாது. உடனே என்ன பண்ணும், கீழே விழுந்து அழுவும், அடம் பிடிக்கும், முரண்டு பிடிக்கும், எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள், பிள்ளை அழுவுறதை பார்த்துட்டு உடனே அதை வாங்கி கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் எப்படி தெரியுமா பதியுது, நம்ம கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க, நம்ம கேட்டும் வாங்கி கொடுக்கலன்னா அடம் பிடிச்சா வாங்கி கொடுத்துருவாங்க, அடம் பிடிச்சி வாங்கி கொடுக்கலன்னு சொன்னால் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம எப்படியாச்சும் ஒரு குட்டிக்கரணம் போட்டோம்னா அந்த பெற்றோர்களிடமிருந்து நாம் நினைத்ததை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு பிள்ளைகள் ஆறாகிறாங்க. சமூகத்தில் இவர்களினால் மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுகின்றது. எப்போதெல்லாம் இந்த மாதிரியான பிள்ளைகள் உருவாக்கப்படுகின்றார்களோ அவர்கள் கேட்டவுடனே கிடைக்காதது அல்லது அடம்பிடிச்சும் கிடைக்காதது, அப்போ அவர்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு கோபம் உண்டாகின்றது. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார் கொடுப்பதற்கு தடையாக இருக்கிறார்களோ, யார் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை கோபத்தில் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராகிறார். சமீபத்தில் வரக்கூடிய எவ்வளவோ செய்திகள், ஃபோனு கேட்கும் பிள்ளைங்க, ஃபோனை கொடுத்து பழக்கம் பண்ணிடுவாங்க. இன்றைக்கு அதான ரொம்ப ஈஸியான ஒரு பழக்கமாக இருக்கிறது. அழுகக்கூடிய பிள்ளைக்கு கையில் ஃபோனை கொடுத்துட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் அழுவாமல் இருக்கும், சாப்பிட்ற வரைக்கும் அழுவாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. காலப்போக்கில் பார்த்தோம்னு சொன்னால் அது பழக்கமாக மாறி இன்றைக்கு குணமாகவே ஆகிவிட்டது. ஃபோன் இல்லாத பிள்ளைகளே கிடையாது, எல்லாத்திற்கும் ஃபோனு தான். கிடைக்கலையா ஏதாச்சும் தூக்கி போட்டு உடைச்சிடும். அப்போ உடைக்காமல் இருக்கணும்னா கையில் ஃபோனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக என்ன ஆயிடுதுன்னு பார்த்தால், ஒரு கட்டத்தில் ஃபோனை கேட்டு கொடுக்காத பெற்றோரை அந்த பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய செய்திகள் எத்தனையோ பார்த்தோம். என்ன காரணம், கேட்குறப்ப இல்லாமல் அந்த பெற்றோர்கள் ஃபோனை கொடுத்து பழக்கம் பண்ணாங்க. எதற்காக, நம்ம பிள்ளை தானே ஆசைப்படுது, கொஞ்ச நேரம் அழுவாமல் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் சாப்பிடட்டும், கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்து பழக்கம் பண்ணுவதனுடைய விளைவுகள் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொன்னால், அதுக்கு கிடைக்காதப்போ தான் அதனுடைய குணத்தையே காட்ட ஆரம்பிக்கும். நம்ம கொடுத்து நல்ல குணங்களை ஊட்டுவதற்கு பதிலாக அதனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றோம். எப்போ கிடைக்கலையோ அது கிடைப்பதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை தாக்கக்கூடிய அளவுக்கு ஆகிறது. அது பெற்றோராக இருந்தாலும் சரிதான்,
கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரிதான், உடனே என்ன பண்ணிடுவோம், அதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய அளவிற்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடுது. அதே போல் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சமூகத்தில் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையுமே இது உனக்குரியது, இது உனக்குரியது, இது யார்ட்டையும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பண்போடு வளர்க்கக்கூடியதை பார்ப்போம். ஒரு பொருளை, விளையாட்டு பொருளோ அல்லது தின்கக்கூடிய தின்பண்டமோ ஏதோ ஒன்றை கொடுத்தால் கூட வெளியில் போகாத அவன் நிற்கிறான், அவனோட கொடுக்காத அவன் வாங்கிக்குவான், இவன் வாங்கிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரோடையும் பகிர்ந்து உண்ணக்கூடிய, எல்லோரோடையும் பகிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குணத்தை பெற்றோர்களே தடை செய்யக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கும். அந்த பிள்ளைகள் எப்படி வளர்கிறாங்கன்னு பார்த்தால், எல்லாம் தனக்குரியது, எல்லாம் தனக்குரியது என்று சொல்லி அதனுடைய உள்ளத்தில் ஆழ் மனதில் ஒரு சிந்தனை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. எப்போ எல்லாம் பெற்றோர்கள் ஒரு பொருளையோ அல்லது ஏதோ ஒரு உணவுப் பொருளையோ கொடுத்து யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் நீ வச்சுக்க, கொடுத்துடாதன்னு சொல்லிட்டு பாசம் காட்டுறோங்கிற பேரில் பிள்ளைகளை வளர்க்குறாங்களோ, அந்த பிள்ளைகள் எப்படி வளர்கிறாங்கன்னு பார்த்தா எதையுமே பகிர்ந்து கொள்ளாத பிள்ளைகளாக வளர்கிறார்கள். யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைகள் எப்படி வளர்கிறாங்க, எதாக இருந்தாலும் எனக்கு தான் உரியது, எனக்கு தான் வேண்டும், யாரோடையும் நான் எதையுமே பகிர்ந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பகிர்ந்து கொள்ளாத ஒரு தனித்துவமான ஒரு பிள்ளையாக வளர்கிறார்கள். சொல்கிறாங்க, இந்த பிள்ளைகள் மிகப்பெரிய ஆபத்தானவர்கள், எதையுமே யாரோடையும் பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. இந்த பிள்ளைகள் எப்படி வளர்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையில் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கும். அதே போல் பார்த்தோம் என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு எப்பையெல்லாம் பெற்றோர்கள் கேட்டவுடனே கொடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள், தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக இவர்கள் வளர்கிறார்கள். இதனுடைய பாதிப்பு எந்த அளவிற்குன்னு சொன்னால், அந்த குழந்தை வளர்ப்பினுடைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, நல்ல மன வலிமை உள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான முறையில் தோல்விகளை கற்றுக் கொடுங்க, தோல்விகளிலிருந்து அதிகமான பாடங்களை கற்றுக் கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தால், தோல்விகள் தான் மன வலிமையை தரும், தோல்விகள் தான் அதிகமான அளவிற்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தான் ஒரு மனிதன் மிகப்பெரிய வலிமை உள்ளவனாக ஆக முடியும். எந்த பிள்ளைகளெல்லாம் தோல்விகளை அதிகமான முறையில் சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்து வளர்கிறார்களோ அவர்கள்தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஆய்வுகளாக இருந்தாலும் சரிதான், மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருந்தாலும் சரிதான், அவருடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சமூகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு தோல்விகளையும் அவமானங்களையும் விமர்சனங்களையும் சந்தித்த பிள்ளைகளாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் சரியான முறையில் வளர்க்கப்பட்டால் இருந்தால் தான் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு எல்லா பெற்றோர்களுமே நினைக்கிறோமே, நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி எல்லா பெற்றோர்களுமே நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பெற்றோர்கள் நல்ல முறையிலே பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்கிறார்களா என்று பார்த்தால், நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் நல்ல விதமாக வளருவார்கள். பெரும்பாலான விஷயங்கள் பிள்ளைகள் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலிருந்து தான் கற்றுக்கொள்கிறார்கள். வெளி உலகம் என்பது ரெண்டாவது தான். பெரும்பாலான விஷயங்கள் அவருடைய மனதளவில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை எல்லாமே எங்கேருந்து கிடைக்கிறதுன்னு பார்த்தால் அவர்களுடைய வீடுகளில் இருந்து தான் கிடைக்கிறது. வீடுகளில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த அளவிற்கு நல்ல முறையிலே நடந்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளருவார்கள். பெற்றோர்கள் பொய்யை பேசுகிறாங்க, நல்லா தெரியுது, பிள்ளைக்கு பொய் தான் பேசுகிறாங்க, அம்மா பொய் தான் பேசுகிறாங்க, அத்தா பொய் தான் பேசுகிறாங்க, நல்லா தெரியுது. ஆனால் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, என் பிள்ளை பொய்யே பேசாமல் வளரணும், என் பையன் பொய்யே பேசக்கூடாது. அல்லது பிள்ளை பொய் பேசுகிறப்ப பெற்றோர்களுக்கு கோபப்படுது. என்ன பண்ணுறாங்க, பையன் பொய் பேசுகிறான், பொய் பேசக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் மேலே கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதை எதை பார்த்து அவனை வளர்கிறான் என்று சொன்னால், வீட்டில் நம்ம நடந்துக்கிறோமே இந்த முறையை பார்த்து தான் அவன் வெளி உலகத்துக்கே வரும். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தாய் தகப்பன் பொய் பேசாதவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவன் வெளியில் வர்றப்ப அவனுடைய பழக்க வழக்கம் பொய் பேசாத உண்மை நிலையிலேயே இருக்கும். என்னுடைய அம்மா பொய் பேச மாட்டாங்க, எந்த காரணத்துக்காகவும் பொய் பேச மாட்டாங்க,
என்னுடைய அத்தா பொய் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியிலே வருகின்ற பொழுது சமூகத்தினர் நல்ல பிரதிபலனை தருவான். எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் தொழுவுறது கிடையாது. வீட்டில் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிள்ளைகளை பள்ளிக்கு போன்னு சொல்லுவாங்க, பிள்ளையை படின்னு சொல்லுவாங்க, பிள்ளையை நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நாடகத்தை பார்த்துக்கிட்டு பாடலை பார்த்துக்கிட்டு படிக்கிற டைம் தானே படி அப்படிம்பாங்க. பிள்ளை எப்படி படிக்கும்? பெற்றோர்களாகி நீங்கள் வீட்டில் டிவியை பார்த்து கொண்டு அல்லது தேவையில்லாத நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தும்பீங்க. பெற்றோர்கள் என்னென்ன பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, நீங்களே சரியில்லை எங்களுக்கு யோசனை சொல்கிறீங்களா, அறிவுரை சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு பிள்ளைகள் கட்டுப்பட மறுப்பாங்க. நாம் சரியாக இருந்தோம் என்று சொன்னால், நாம் தவறான காட்சிகளை பார்க்காமல், நாம் ஆபாசமான காட்சிகளை பார்க்காமல், நாம் வீணான செயல்பாடுகளை விட்டு விலகி இருந்து பிள்ளைகளிடத்தில் சொல்கிறோம் என்று சொன்னால் வெறும் பேச்சாக இல்லாமல் நடத்தையின் மூலமாக அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் பதிய வைத்தோம் என்று சொன்னால், தேவையில்லாத விஷயத்தை எங்கள் அத்தா பேச மாட்டார், தேவையில்லாத காரியத்தில் எங்கள் அம்மா ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையினுடைய மனதில் ஆழமாக பதியும். இந்த வெளியில் வர்றப்போ எப்படி பார்க்கும், சமூகத்தில் ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால், பெற்றோர்கள் என்ன வேலை இருந்தாலும் தொழுகையில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். இது தொழுகையினுடைய நேரம், அத்தா தொழுவை போயிடுவாங்க, அம்மா தொழுவாங்க, வீட்டில் உள்ளவங்க தொழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையும் தொழக்கூடியதாக இருக்கும். நம்ம வெறுமனே பேச்சுக்காக நல்ல விதமாக என் பிள்ளை வளரணும், நல்ல ஒழுக்கமுள்ளவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிவிட்டு செயல்பாடுகளில் நாம் முட்டாள்தனமாக இருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய பலன் முட்டாள்தனமாகத்தான் இருக்கும். நம்ம எந்த பிரதிபலனை எதிர்பார்க்கின்றோமோ பிள்ளைகளிடத்தில் அதற்கெல்லாம் தகுதியுடைய செயல்களை நாம் முதலிலே செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு பிள்ளைகளிடத்தில் நாம் நல்ல பலனை எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவிற்கு தகுதியுடைய செயல்களை, தகுதியுடைய பேச்சுக்களை, தகுதியுடைய நடத்தைகளை நாம் முதல்ல கடைபிடித்தோம் என்று சொன்னால் நம்மை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு பிள்ளைகளாக இருக்கும். இந்த பிள்ளைகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய எவ்வளவோ நற்பலன்கள் அதை எல்லாவற்றையுமே வீணடித்து கொண்டிருக்கும். ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா நன்மைகளும் அடைபட்டு போயிடும். ஒரு சில 3 விஷயங்களை தவிர, அவன் கொடுத்திருக்கக்கூடிய கல்வி, அவன் செய்திருக்கக்கூடிய தர்மம், மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க பெற்றோர்களுக்காக செய்யப்படக்கூடிய பிள்ளைகளுடைய பிரார்த்தனை. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். மரணத்திற்கு பிறகு நன்மை வரக்கூடிய ஒரு வழி பிள்ளைகளின் மூலமாக பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்பது மரணத்திற்கு பிறகும் பெற்றோர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் எப்போ அடைய முடியும்? பிள்ளைகளை நல்ல முறையிலே சாலிகான பிள்ளைகளாக வளர்த்தால் மட்டும்தான். தாய் தகப்பன் மௌத்தா போனால் கூட பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. பிள்ளைகள் பெற்றோர்கள் இறந்ததற்கு பிறகு கூட சதக்கா செய்வாங்க. என்னுடைய தாயின் பேரால் இதை நான் செய்கிறேன், என்னுடைய தகப்பனுக்காக நான் இதை செய்கிறேன். எப்போ செய்வாங்க? மார்க்க அறிவு இருந்தால், நல்ல முறையில் வளர்த்திருந்தால் அதனுடைய பலனை நாம் அடைந்து கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை இந்த உலகத்திலேயே சந்திக்கிறோம். சரியான முறையில் பிள்ளைகளை வளர்க்காத பெற்றோர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளை பார்க்குறோம். என் பிள்ளை பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை எழுத்து பேசுகிறான், என் பிள்ளை கட்டுப்பட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வயசில் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவனை எப்போ திருத்தி வளர்க்க வேண்டுமோ, அவனுடைய தப்பை எப்போ கண்டிக்கணுமோ அப்பையெல்லாம் விட்டு வாலிப பருவத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம வேதனைப்படுறோம். எப்போ எல்லாம் கண்டிச்சிருக்கணும்? சின்ன பிள்ளையிலேயே அவனை ஒழுக்கமாக வளர்த்திருந்தால், அவன் தப்பு செய்கிறப்ப அவனை தடுத்திருந்தா, அவனை தொழுவாமல் இருக்கிறப்ப தொழுவ போக சொல்லியிருந்தா, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தால் அவன் வாலிபத்திலையும் சரியான முறையில் வளர்ந்துருப்பான். நம்ம என்ன பண்ணுறோம்? சின்ன பிள்ளைகளெல்லாம் விட்டுடுறோம். சின்ன பிள்ளைகளெல்லாம் செய்கிறப்ப நம்ம பிள்ளை தானே, சின்ன பிள்ளை தானே, அது பாட்டுக்கு தப்பு செஞ்சால் வளர்ந்துடும், ஒரு கட்டத்தில் திருந்திக்கும்னு சொல்லிட்டு யாரும் தடுத்தால் கூட நம்ம கோவப்பட்டு அவங்கள தடுக்காதீங்கன்றோம். என் பிள்ளை தான், பார்த்துக்குவோம், திட்டாதீங்க, மாறிடுவான். தகப்பன் கண்டிச்சா தாய் திட்டுறது, தாய் கண்டிச்சா தகப்பன் திட்டுறது, உறவினர்கள் கண்டிச்சா அவங்கள திட்டுறது, எப்படியா மாறிடுவான்னு சொல்லிட்டு வாலிபத்தில் இருக்கிறப்ப சொல்கிறோம் என் பிள்ளை பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், இந்த மாதிரி நடத்தை உடையவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு வேதனைப்படக்கூடிய பெற்றோர்களாக எவ்வளோதோ பெற்றோர்களை பார்க்கும். இதுக்கெல்லாம் காரணம் யார்?
முதலிலே இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம தான். நாம் சரியாக இருந்தோம் என்று சொன்னால், நாம் சரியாக விதைத்தோம் என்று சொன்னால், நாம் அந்த பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய பலனை இந்த உலகத்திலேயே அனுபவித்துக் கொள்ளலாம். நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க, நல்ல இறையச்சம் உடையவர்களாக வருவாங்க, நல்ல செயல்களை உடையவர்களாக வருவாங்க. நாளைக்கு மறுமையிலும் அதன் மூலமாக நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். எனவே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த அருள் கொடையை சரியான முறையிலே பயன்படுத்தி அதனுடைய நன்மைகளை இந்த உலகத்திலேயும் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக மறுமையிலையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த முதல் அமர்வை முடிச்சுக்கிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு சமூகத்தில் யாரெல்லாம் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கவில்லையோ அவர்கள் பிள்ளைகளை மட்டுமே சரியான முறையில் வளர்க்காமல் விடவில்லை, சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம பிள்ளை தானே, வளர்க்கலைன்னு சொன்னால், சரியான முறையில் வளர்க்கலைன்னு சொன்னால் அது நமக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளை செல்வத்தை யாரெல்லாம் சரியான முறையில் வளர்க்கவில்லையோ அடுத்த தலைமுறையை தவறான தலைமுறையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும். இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தீமையான செயல்களை எல்லாம், சமூகத்தில் நடக்கக்கூடிய கேடான செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் வாலிப பருவத்தில் தான் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவங்க தான் இருப்பாங்க. இந்த வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த டீனேஜ் பருவம் தான் அதிகமான அளவிற்கு தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமான அளவிற்கு ஈர்க்கப்படக்கூடிய தவறான செயல்பாடுகளில் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் யாராக இருப்பார்னு பார்த்தால் இந்த வாலிப பருவத்தை உடையவர்களாகத்தான் இருப்பாங்க. இந்த வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள்கள் இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள், எவ்வளவோ மாணவர்கள் போதைப் பொருளுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு அடிமைகளாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா பெற்றோர்களும் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க, நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை, நம்ம பிள்ளை தங்கமான பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கமான பிள்ளைங்க தான், ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்க தான். சேர்மானம் தெரிகின்ற பொழுது அதனுடைய நடத்தைகள் மாறிவிடும். பெற்றோர்களுடைய சரியான கண்காணிப்பு இல்லாத பொழுது அந்த பிள்ளைகளுடைய நடத்தைகள் மாறிவிடும். நல்ல பிள்ளையாக இருப்பான், நல்ல ஒழுக்கமுள்ளவனாக இருப்பான், நல்ல குணங்கள் உடையவனாக இருப்பான். ஒரு 10 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு பிள்ளை தவறு செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் 10 பேருக்கும் அந்த பழக்கம் உடையதாக மாறிவிடும். இன்றைக்கு எல்லா கெட்ட பழக்கங்களையும் யாரும் தனியாக கற்றுக்கொண்டு செய்வதே கிடையாது. எந்த ஒரு கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரிதான், தானாகவே அதை கற்றுக்கொண்டு செய்வது கிடையாது. நண்பர்களின் மூலமாகத்தான் வருகிறது, சுற்றி இருக்கக்கூடிய அந்த சேர்மானத்தின் மூலமாகத்தான் வருகிறது. பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி நல்ல ஸ்கூலில் படிக்கணும், நல்ல முறையில் அவன் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோமோ அவனை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருங்க. வாலிப பருவமாக இருக்கக்கூடிய அந்த பருவ வயதை அடையக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை பொறுப்பிலே வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதற்காக சந்தேகப்பட்டு அவங்கள ரொம்ப சந்தேக கண்ணோடையே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய பிள்ளையை நம்பிக்கை கொண்டவர்களாக, அவர்களுக்கு தக்க அறிவுரை கூடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை அவர்களிடத்தில் ஏற்படுத்தி அவர்களை நன்மையான காரியத்தின் பக்கம் திருப்பணும் என்று சொன்னால் சமூகத்தில் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் பார்க்கும். சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தவறு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் மாணவர்கள், இளைஞர்கள் தான் செய்கிறாங்க. அவர்களை கண்காணிக்கக்கூடிய விஷயம் யார் பொறுப்பில் இருக்குன்னு சொன்னால் பெற்றோர்களாகிய உங்களிடத்தில் தான் அதிகமான அளவுக்கு இருக்குது. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, எல்லாத்தையும் பாருங்கள். பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்க்காமல் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையே போயிடும். யாரின் மூலமாக அல்லாஹ் கண்குளிர்ச்சியை தருகின்றானோ, யாரின் மூலமாக அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தருகிறானோ அது எல்லாத்தையுமே இழந்து விட்டு அதே பிள்ளைகளின் மூலமாக கை சேதப்பட்டவர்களாக நிற்கக்கூடியவர்களாக இருக்கும். இந்த உலகத்திலே கை சேதமாகும், நாளைக்கு மறுமையிலேயும் இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எதிராக முழக்கமிடுவார்.
நான் தப்பு செய்கிறப்ப என் பிள்ளை என்னுடைய பெற்றோர்கள் என்னை கண்டிக்காமல் விட்டாங்க, என்னை பார்க்காம விட்டுட்டாங்க. நான் தப்பு செஞ்சேனே, அப்போ என் பெற்றோர்கள் என்னை கண்டிக்கலை, அதனால தான் நான் அப்போ தப்பு செஞ்சுட்டேன். எனக்கு அறிவுரை சொல்லலை, இவங்க தான் என்னை வழிகெடுத்தாங்க, என்னை தடுக்கலை, இவங்க தான் வழிகெடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு எந்த பிள்ளைகளை நாம் தடுக்காமல் விடுறோமோ, எந்த பிள்ளையின் மீது பாசம் வைத்து நாம் வீணாக்குறோமோ, அதே பிள்ளைகள் நாளைக்கு மறுமையில் நமக்கு எதிராக நிற்பாங்க. நாளைக்கு மறுமையில் இதே பிள்ளைகள் நாளைக்கு மறுமையில் எதிராக நிற்பாங்க. நம்ம நல்ல முறையிலே வளர்த்தோம் என்று சொன்னால் இதே பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துகளையும் அடைந்து கொள்ள முடியும். ஆகையினால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடையை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டு அதனுடைய நன்மைகளை இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரளிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை முடிவு செய்கின்றேன். வாஹத்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.